ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் ஜெய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோஜயம் உதீரயேத். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதையே வாசிஷ்டாய நமோ நமக. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. அனைவருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரம். மகாபாரதம்ங்கிற இதிகாசம் அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற 4 தர்மங்களையும் விரிவாக சொல்லியிருக்கு. இதில் சொல்லப்படாத விஷயங்களே இல்லைன்னு சொல்வார்கள் நம் பூர்வர்கள். இதில் சொல்லப்படலை அப்படின்னா வேறு எந்த இடத்துலையும் அந்த விஷயங்கள் காண கிடைக்காதுன்னே சொல்வார். அதனால இந்த இதிகாசத்தை 5வது வேதம் அப்படின்னு சொல்வாள். இதில் போன எபிசோடில் நரநாராயணர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தோம். கர்ணனின் பிறப்பின் ரகசியத்தையும் பார்த்தோம். அவன்தான் டம்போத்பவன்கிற அசுரன். சூரியனுடைய அம்சமாக கவச்ச குண்டலத்தோட துவாபரயுக கடைசியில் பிறந்துட்டான். சூரியனுடைய அம்சம் இருந்ததுனால செஞ்சோற்று கடனை கழிக்கணுங்கிற எண்ணம், தானம் பண்ணணுங்கிற நல்ல எண்ணங்களும் இருந்தது. ஆனால் இந்த டம்பம்ங்கிற அசுரத்தன்மையும் சேர்ந்து வந்ததுனால தெய்வீகத்தன்மையை இந்த அசுரத்தன்மை மறைச்சுடுத்து. இவனுடைய டம்பத்துக்கு ஒரு உதாரணத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். சூதாட்டத்தில் பாண்டவர்கள்லாம் தோற்று போயிட்டார். எல்லா சொத்தையும் இழந்துட்டார்கள் பாண்டவர்கள். அர்ஜுனன் தன்னுடைய காண்டீபத்தையும் இழந்துட்டான். அந்த சமயம் துரியோதனன் சொல்கிறான் கர்ணன் கிட்ட, கர்ணா, அர்ஜுனனுடைய காண்டீபத்தை நீ பயன்படுத்திக்கோடா அப்படின்னு சொன்னான். அதுக்கு கர்ணன் சொல்கிறான், எனக்கு அந்த காண்டீபம் வேண்டாம். தெய்வீகமான ஆயுதங்களில் எனக்கு நம்பிக்கை கிடையாது, பற்றும் இல்லை. ஏன்னா சொந்த வலிமையினாலேயே நான் சண்டை போடுவேன். இதை வச்சுட்டு தான் நான் ஜெயிக்கணுங்கிற தேவை எனக்கு இல்லை. இதெல்லாம் அர்ஜுனன் மாதிரி உள்ளவாளுக்கு தான் இந்த தெய்வீக அஸ்திரங்கள்லாம் வேணும் அப்படின்னு பரிகாசமாக சொன்னான். அதை கேட்ட அர்ஜுனனுக்கு பெருத்த அவமானமாக போயிடுது. உடனே ரொம்ப வருத்தப்பட்டு வியாச பகவான் கிட்ட வந்து சொல்லி அழறான் அர்ஜுனன். அதுக்கு வியாசர் சொன்னார், அர்ஜுனா, ஏண்டா அழற? கர்ணன் காண்டீபத்தை வேண்டான்னு சொன்னதுக்கு வேறு ஒரு காரணம் இருக்குடா. என்ன காரணம் அப்படின்னு கேட்டான் அர்ஜுனன். அவன் டம்பமே வடிவெடுத்தவன். என்ன காரணம்ங்கிறத நான் உனக்கு இப்போ சொல்ல மாட்டேன், அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு விட்டார். எப்போ சொன்னார்? கண்ணபிரான் அவதாரத்தை பூர்த்தி பண்ணிட்டு வைகுண்டம் போயிட்டார். அர்ஜுனன் அதை கேள்விப்பட்டு துவாரகைக்கு வந்தான். துவாரகையில் இருக்கிற பட்ட மகிழ்ச்சிகளை தேரில் அழைச்சிண்டு அவர்களுடைய புதல்வர்கள், அவர்களுடைய பந்துமித்திரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டுண்டு பாண்டவர்கள் இருக்கிற இடமான இந்திரபிரஸ்தம்ங்கிறது இந்த நம்ம டெல்லி, அதை நோக்கி வரான். அப்படி வந்துட்டே இருக்கிற போது சில திருடர்கள்லாம் என்ன பண்ணா, அவனை வழி மறிச்சா. அவளோட இவனோட சண்டை போட்டா. அவள்லாம் அர்ஜுனனும் அவளோட சண்டை போடுறான். ஆனால் தோற்று போயிட்டான். எந்த அர்ஜுனன் பில் விஜயன்கிற பேரோட பீஷ்மர், துரோணர், கர்ணன்னு எல்லாரையும் குருட்சேத்திர பூமியில் எதிர்த்து ஜெயிச்சானோ அப்படிப்பட்டவன் வழிப்பறி கொள்ளக்காராள்கிட்ட போய் தோற்று போயிட்டான். இவனால் அந்த காண்டீபத்தை கூட தூக்கி எடுத்து சண்டை போட முடியல. காண்டீபத்தை தூக்கவே முடியல. கரெக்டாக அந்த சமயம் வந்துட்டார். யார்? என்ட்ரி கொடுக்குறார் வியாசர். அர்ஜுனா, இப்போ தெரியறதாடா கர்ணன் ஏன் காண்டீபத்தை வாங்க மறுத்தான்னு அப்படிங்கிறார். அர்ஜுனா, கிருஷ்ணன் பக்கத்தில் இருந்தாதாண்டா காண்டீபத்தை ஒன்னால் சுமக்க முடியும், அதை பயன்படுத்த முடியும். இத்தனை நாள் சுமந்தியே, அது உன்னுடைய வலிமையினா நீ நினச்சின்னு இருக்க? இல்லைடா, கிருஷ்ணன் பக்கத்தில் இருந்து அனுகிரகம் பண்ணினா
அவனுடைய அனுகிரகம் இல்லைன்னா உன்னால் இதை அசைக்கக்கூட முடியாதுடா. அவன் எப்போ உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டானோ இனி உன்னால் இதை தூக்கவே முடியாது, இதை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னார். இதனால தான் கர்ணன் காண்டீபம் வேண்டாம்னு சொன்னான். கிருஷ்ணன் இருக்கிற போதே சொன்னான். ஏன்னா அவனுக்கு கிருஷ்ணனுடைய அனுகிரகம் கிடையவே கிடையாது. பக்தனான உனக்கே அவன் வைகுண்டம் போனதுக்கப்புறம் அனுகிரகம் பண்ணலையே, துரோகிகளோட கூட்டு சேர்ந்த அவனுக்கா அனுகிரகம் பண்ணுவான் கிருஷ்ணன்? இது கர்ணனுக்கு ரொம்ப நன்னா தெரியும். கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ண மாட்டான்னு நன்னா தெரியும். எதுக்கு சபையில் அத்தனை பேருக்கும் நடுப்புற காண்டீபத்தை தூக்குற மாதிரி ட்ரை பண்ணி அவமானப்படணும் அப்படின்னு அவனுடைய வீக்னஸை அவன் என்றைக்குமே வெளியில் காமிச்சிக்க மாட்டான். என்றைக்குமே தன்னை எப்படி காமிச்சுப்பான்னா பலசாலி, திறமைசாலி அப்படின்னு தான் காமிச்சுப்பான். ஏன்னா அவன் யாருடா? டம்பன். டம்பத்துக்காகத்தான் காண்டீபம் வேண்டாம் அப்படின்னு அவன் சொன்னான் அப்படின்னார் வியாசர். இவனுடைய டம்பத்துக்கு இந்த உதாரணத்தை பார்த்தோம். இப்பேற்பட்ட டம்பமே வடிவெடுத்தவனான இவனோட நட்பு வச்சுண்டான் ஒருத்தன். யார் அவன் அப்படின்னா துரியோதனன். அவனுடைய பிறப்பின் ரகசியத்தை இப்போ பார்க்கலாம். மகாபாரத வனப்பர்வால துரியோதனனுடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. இவனும் ஒரு அசுரன் தான். இவனுக்கு கலி அப்படின்னு பேர். கலியுகம் இல்லை, கலி புருஷன் இல்லை, இவனுக்கு பேர், இந்த அசுரனுடைய பெயர் கலி. இவன் சிவபெருமானை குறித்து தபஸ் பண்ணினான். சிவபெருமான் இவனுடைய தபஸுக்கு மெச்சி என்ன வரம் வேணும் கேள் அப்படின்னு சொன்னார். இவன் சொல்கிறான், இப்போ எனக்கு எந்த வரமும் வேண்டாம், துவாபர யுகத்தில் நான் பூமியில் போய் பிறப்பேன், அப்போ எனக்கு வஜ்ரம் பாஞ்ச உடம்பு வேணும், வலிமையான உடல் கட்டமைப்பு வேணும் அப்படின்னா. அப்படி சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறான், என்ன நாராயணன் கொல்லவே கூடாது அப்படின்னு வரம் கேட்டான். சிவபெருமான் சொன்னார், முதல் ஹாஃப் கொடுத்துடுறேன், வஜ்ரம் பாஞ்ச உடம்பு கட்டமைப்பை கொடுத்துடுறேன், நாராயணன் கொல்லக்கூடாதுங்கிறத என்னால் கொடுக்க முடியாது. ஏன் நாராயணன் கொல்லக்கூடாதுன்னு கேட்குற வரன் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த கலி அசுரன் சொன்னான், அசுராளான நாங்கள்லாம் என்ன வரம் வாங்கிட்டாலும் கடைசியாக அந்த நாராயணன் வந்து எங்களெல்லாம் அழிச்சுட்டு போய்டுறோம், அதனால அந்த நாராயணன் அழிக்கக்கூடாதுன்னு வரம் கேட்டேன் அப்படின்னா. உடனே சிவபெருமான் பார்த்தார், நாராயணனுக்கு ஃபோன் போட்டுட்டார். இந்த கலிங்கிற அசுரன் கேட்குற வரத்தை நான் கொடுக்கட்டுமா வேண்டாமா அப்படின்னார். அங்கேருந்து நாராயணன் பதில் சொல்கிறான், கொடுத்துடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விட்டார். இப்படி வரம் பெற்றான் இல்லையா இந்த கலி அசுரன், உடனே அவனுக்கு கர்வம் வந்துடுத்து. நேர யார்கிட்ட போனான்னா பார்வதி தேவி கிட்ட போனான். அவகிட்ட போய் அபச்சாரப்பட்டான். அவ சொல்கிறா, டே கலி அசுரனே, என் பதி கொடுத்த வரத்தினால கர்ப்பம் உனக்கு தலைக்கு ஏறி என்னை வந்து நீ சீன்றையா, பிடி சாபம் அப்படின்னா. என்ன சாபம்? இடுப்புக்கு கீழே பூ போல நீ நோஞ்சானா போயிடுவ, இடுப்புக்கு கீழே உனக்கு பலமே இருக்காது அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டான். இந்த கம்பைன்டு இஃபெக்ட், அதாவது பரமசிவன் வரம், பார்வதியின் சாபம், ரெண்டும் கலந்த கலி அசுரன் யார் அப்படின்னா அவன்தான் துரியோதனன். துரியோதனனா பிறந்தான். இடுப்புக்கு கீழே நோஞ்சான்கிற இந்த ரகசியம் அவனுக்கு தெரிஞ்சதுனால சின்ன வயசுலேருந்தே இந்த துரியோதனன் கதாயுத்தம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டான். ஏன்னா கதாயுத்தத்தில் தான் இடுப்புக்கு கீழே அடிக்க மாட்டான். அப்படி அடித்தா அந்த கேம் வந்து ஃபவுல் கேம். இவனை அழிக்கத்தான் பகவான் நாராயணன் வாயுவோட அம்சமான பீமனை பயன்படுத்தின்றார். ஏன்னா நாராயணன் அழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான் இல்லையா, அதனால் பீமனை பயன்படுத்தின்றார். அவரே பெயர்பட்டவர். பீமனுக்கும் துரியோதனருக்கும் ஒரே ஒரு குரு தான். எதில்? இந்த கதா யுத்தத்தில். யார் அவர் அப்படின்னா பலராமர். இவர் கதா யுத்தத்தில் ரொம்ப கெட்டிக்காரர் பலராமர். கையில் கதையோடையே தான் பலராமர் இருப்பார், நீங்கள் பார்த்தேன்னா தெரியும்.
இவர் மிதிலாபுரியில் இருந்தார். இவர்கிட்ட போய் 2 பேரும் கத்துண்டா, ஒரே சமயத்தில் கத்துண்டா. துரியோதனனும் கத்துண்டான், பலராமனும் கத்துண்டான். ஆனால் துரியோதனன் ரொம்ப கெட்டிக்காரன். இந்த கதா யுத்தத்தில் ரொம்ப நன்னா சண்டை போடுவான். அந்த தைரியத்தினால கொஞ்சம் கர்வத்தோடையே இருந்தான் துரியோதனன். அவனை யாராலையும் வீழ்த்த முடியாது கதா யுத்தத்தில். இவன் கர்ணனோட நட்பு கொண்டான். கர்ணன் யாரு? டம்பன். இவன் யாரு? பொறாமையே வடிவெடுத்தவன். தான் ராஜ்யம் ஆளணுங்கிற ஆசை துரியோதனனுக்கு கிடையாது. ஆனால் பாண்டவா நாசமாக போகணும், பாண்டவர்கள்லாம் நாசமாக போகணும் எப்பவும் அப்படின்னு நினைப்பான். இந்த டம்பமும் இந்த பொறாமையும் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளேயும் டம்பமும் இருக்குது, பொறாமையும் இருக்குது. இந்த 2 பேரோட நட்பையும் என்ன சொல்லுவா அப்படின்னா, கூடா நட்பு அப்படின்னு சொல்லுவா. சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தா அந்த கூடா நட்பு கேடா முடிஞ்சு போயிடும். கிருஷ்ணன் அர்ஜுனன் நட்பு கூடிய நட்பு, பகவானுக்கும் பக்தனுக்குமான நட்பு. இவாளுடைய நட்பின் நோக்கம் தர்மத்தை நிலைநாட்டணும். மம பிராணாகி பாண்டவாகான்னு, பாண்டவர்கள் என்னுடைய பிராணன் அப்படின்னே சொல்லுவார் கிருஷ்ண பரமாத்மா. கூடவே இருந்து காப்பாற்றுவார் எப்பவும். அர்ஜுனனோட எப்பவும் கூடவே இருந்து நட்பை நிலைநாட்டினான். நடு சபையில் திரௌபதி அவமானப்பட்டு நின்றுட்டு இருந்தா, சங்கு சக்கர கதாபாணே துவாரகா நிலையா அச்சுதா கோவிந்தா ரக்ஷமாம்னு அலறினா திரௌபதி. 2 கையும் விட்டு என் மானத்தை காப்பாத்து கிருஷ்ணா அப்படின்னு அலறினா. துவாரகையிலேருந்து மீட்டராக புடவை அஸ்தினாபுரத்துக்கு அனுப்பிட்டான் கண்ணன். முதல்ல ஆன்லைனில் புடவை வாங்கினவளே யாருன்னா திரௌபதி தான். நம்மளாம் இப்போ ஆன்லைனில் வாங்குகிறோங்கிறோமே, அவன் முன்னாடியே வாங்கிட்டான். இதை தமிழில் ஒரு அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாள். ஒட்டகைக்கும் யானைக்கும் இடையே 1000 மைல் தூரம், இடையே நடக்குது புடவை வியாபாரம். ஓட்டை அப்படின்னா தெரியும் உங்களுக்கெல்லாம், துவாரம்னு அர்த்தம். ஒட்டகை அப்படின்னா துவாரகைன்னு அர்த்தம். யானை அப்படின்னா ஹஸ்தினாபுரம். துவாரகைக்கும் ஹஸ்தினாபுரத்துக்கும் 1000 மைல் தூரம் இருந்தது. கண்ணன் புடவையை அனுப்பினான் அப்படின்னு சொல்கிறது இது. இப்படி கண்ணன் உதவி பண்ணுறானே, இந்த உதவியை சூதாட்டத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கலாமே, பாண்டவர்களை காப்பாற்றியிருக்கலாமே, சூதாட்டமே ஆட விடாமல் பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். உடுக்கை இழந்தவன் கைப்போல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்புன்னு வள்ளுவர் கூட சொல்லியிருக்காரே, அப்போவே பண்ணியிருக்கலாமே கிருஷ்ணன் அப்படின்னு. அப்போ ஏன் அவன் பண்ணலை அப்படின்னா, சூதாடுறது தப்பு. தப்பு யார் பண்ணாலும் அவளுக்கு தண்டனை உண்டு. பக்தனாயிருந்தாலும் சூதாடுறது தப்பு தானே, அதுக்கு தண்டனை 12 வருஷ வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம். இந்த 12 வருஷ வனவாசம்ங்கிற தபஸை யாருக்கு கொடுத்தான்? அர்ஜுனனுக்கு கொடுத்தான். ஏன்? சகசிர கவச்சனுடைய கடைசி கவச்சம் ஒன்று பாக்கி இருந்தது இல்லையா, அதை உடைக்கணுமே. அதனால கிருஷ்ணன் பண்ணின லீலை இது. வனவாசத்தில் திரௌபதி கிட்ட கிருஷ்ணன் ஒரு அட்சய பாத்திரத்தை கொடுத்து எல்லார் பசியையும் போக்கும்படி பண்ணான். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, காய் கனிகள் எல்லாத்தையும் சேகரித்து சமைச்சு அதில் போட்டுருவா. திரௌபதி சாப்பிட்ற வரை இந்த உணவு தீரவே தீராது. இவள் எப்போவுமே லாஸ்டில் தான் உட்காந்து தனியாக சாப்பிடுவா. முதல் பந்தியில் ரிஷிகளுக்கெல்லாம் போடுவா. நாட்டில் கூட இப்படிப்பட்ட சுவையான சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டதில்லைப்பா, இங்கே திரௌபதி கையால் அட்சய பாத்திரத்தில் போட்டு சாப்பிட்றது ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு அவள்லாம் சந்தோஷப்பட்டாள். இவளுடைய இந்த விருந்தோம்பலை பெருமை நாடெல்லாம் பரவிடுத்து. இதை கேள்விப்பட்ட துரியோதனனுக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சுடுத்து. நம்ம காட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம், அங்கே இவாளை பற்றி எல்லாரும் பெருமையாக பேசுகிறாளே அப்படின்னு அவனுக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சுடுத்து. எப்படியாவது இவாளை அடித்து காலி பண்ணணும் அப்படின்னு, ஏன்னா இவன் தான் பொறாமைக்காரனாச்சே அப்படின்னு நினச்சிண்டு துர்வாசர்
துர்வாசருக்கு சாபம் கொடுக்கறதே தொழில். கோபக்காரர் அவர். அவரை பிடிச்சி அனுப்பி வச்சான். அவர் எப்போ வந்தார் தெரியுமா? திரௌபதி சாப்பிட்டதுக்கப்புறம் வந்தார். வந்த உடனே சாப்பாடு போடுங்கோ அப்படின்னார். இவாளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவர் சொன்ன, நான் அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன், எனக்கு சாப்பாடு போடு அப்படின்னார். இவளை என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தவிச்சா, புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு திரௌபதி கண்ணன் கிட்ட சரணாகதி பண்ணிட்டார். அடுத்த நிமிஷம் கண்ணபிரான் வந்துட்டான். அந்த பாத்திரத்தில் ஒட்டின்னு இருந்த ஒரு பருக்க அதை எடுத்து வாயில் போட்டுண்டான். கிருஷ்ணனுக்கு பசி ஆறிடுத்து. அப்படின்னா அவள் பாத்திரம் சரியாக தேய்க்கலையான்னு கேட்கக்கூடாது. அந்த பருக்கையாகவும் யார் ஆயிட்டான்னா கண்ணபிரானே ஆயிட்டானா. இவனுக்கே பசி ஆறிடுத்துன்னா லோகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் பசி ஆறிடுத்துன்னு அர்த்தம். ஏன்னா உலகனைத்தும் அவனுக்கு சரீரம், உடல்மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் அப்படிங்கிறார் ஆழ்வார். துர்வாசர் என்ன பண்ணார்? ஸ்நானமெல்லாம் பண்ணிவிட்டு அனுஷ்டானம்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டுருக்கார். அவருக்கு எப்படி தோணித்து அப்படின்னா, அந்த துர்வாசர் மட்டும் இல்லை, அவருக்கு 10,000 சிஷ்யர்கள் எல்லாருமா வரப்போது அன்லிமிட்டெட் மீல் சாப்பிட்ட மாதிரி இருந்துதான். அவளுக்கு சாப்பிடவே வரல. அவள் திரும்பி போயிட்டா. இப்படி காப்பாற்றுவான் கண்ணபிரான். எப்பவும் அர்ஜுனோட துணையாக நின்று நட்பை தொடர்ந்தான் அவன். கர்ணன் பல வகையில் துரியோதனனுக்கு துணையாக நின்னான். அது சொல்லணும். ஏன்னா அவன்கிட்ட கொஞ்சம் நல்ல குணமும் இருந்தது இல்லையா? அதனால அவன் துரியோதனனுக்கு துணையாக நின்னான் எல்லா இடத்துலையும். ஆனால் அப்படி துணையாக இருக்கிற போது சில சமயத்தில் பாதியில் கழட்டியும் விட்டுடுவான். இந்த கழட்டி விடும் நிகழ்ச்சி எங்கே வருதுன்னா கோஷ யாத்திரையில் வருது. கோஷ யாத்திரான்னா என்ன? ஒரு ராஜா தன்னுடைய கால்நடை செல்வங்களை எவ்வளவு இருக்குன்னு போய் கணக்கு எடுக்கணும். காட்டுக்கும் போய் கணக்கு எடுக்கணும். துரியோதனனுக்கு ஒரு ஆசை, பாண்டவர்கள் வனத்தில் மரபுரியோட கஷ்டப்படுறத போய் பார்க்கணும் அப்படின்னு. அப்போ தான் கர்ணன் ஒரு ஆலோசனை சொன்னான். ஒரு நல்ல நண்பனாக இருந்தால் இப்படி ஒரு ஆலோசனை சொல்லலாமா? அவன் சொல்லி கொடுக்குறான். திருதராஷ்டிரன் தான் ராஜா, துரியோதனன் இளவரசன் தான். பாண்டவா கஷ்டப்படுறத பார்க்க போகிறேன்னு சொன்னால் திருதராஷ்டிரன் அனுமதிக்க மாட்டான். அதனால நாங்கள் கோஷ யாத்திரை போகிறோன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்தான். சரின்னு திருதராஷ்டிரன் ஒத்துண்டுட்டான். இவெல்லாம் கோஷ யாத்திரைக்கு வந்துட்டான். எங்கே வந்தா? அர்ஜுனன் பஞ்சபாண்டவா இருக்கிற குகை அந்த இடத்துக்கு எதிர்ப்புற ஒரு குடில் அமைச்சு அவள் கஷ்டப்படுறத பார்க்கணும் அப்படின்னு வந்து உட்காந்துட்டான். எல்லாரும் அர்ஜுனன் மர உரியோடு போயின்னு இருக்கான். அப்படி நிற்கிறத பார்த்தா மனசு ரொம்ப குளிர்ச்சி ஆகிடுத்து இந்த கர்ணனுக்கு. என்னோட ஆசை நிறைவேறிடுத்து கர்ணான் வேற சொல்லிண்டான். அந்த சமயம் என்ன ஆயிடுத்து, சித்திரசேனங்கிற ஒரு கந்தர்வன் வந்தான். மொத்தமாக அத்தனை பேரையும் சிறைப்பிடிச்சுட்டு ஓடி போயிட்டான். ஏன்னா அந்த இடம் யாரோட இடம்னா, இவன் குடில் போட்ட அந்த இடம் இந்த சித்திரசேனன் கந்தர்வர்களுடைய இடம். கர்ணன் போரிட்டு பார்த்தான், அவன் சண்டை போட்டான். ஆனால் அவனால் முடியல, ஜெயிக்க முடியல. விகர்ணன், இவனுடைய துரியோதனுடைய தம்பி விகர்ணனோட தேரில் ஏறி ஓடி போயிட்டான். துரியோதனன் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான். துரியோதனுடைய மனைவி பானுமதியும் வந்திருந்தா. அவன் நேர எதிர்ப்புற குடில் இருக்கிற தர்மபுத்திரர்கிட்ட வந்து அழுதா. பாண்டவாளுடைய உதவியை வந்து அவ கேட்டா, என்னுடைய கணவரை காப்பாத்துங்கோ அப்படின்னு. துரியோதனன் காட்டுக்கு ஏன் வந்தான்னு தர்மபுத்திரருக்கு நன்னா தெரியும். ஆனாலும் அர்ஜுனனை கூப்பிட்டு காப்பாற்ற சொன்னார். அர்ஜுனா நீ போய் காப்பாற்று அப்படின்னார். பீமன் இதை கேட்டுருந்தான், கத்த ஆரம்பிச்சுட்டான். அண்ணா, சூதாடி எங்களை கெடுத்தது நீங்கள் போராதா? சூதாடினே நாங்கள்லாம் கெட்டு போய் இங்கே வனத்தில் உட்காண்டிருக்கோம். இப்போ மறுபடியும் கெடுக்கணுமா? அந்த துரியோதனனை எவனோ ஒத்தன் அழிக்கிறான்னா அழிச்சிட்டு போட்டுமே. அர்ஜுனனை ஏன் அனுப்புறேள்? அவனை காப்பாத்துன்னு சொல்லி ஏன் நீங்கள் போய் அவனை அனுப்புறேள் அப்படின்னு கத்தினான். அப்போது தர்மபுத்திரர் ஒரு நீதியை சொல்கிறார். என்றைக்குமே தர்மத்தை சொல்லக்கூடியவர் அவர். பீமா, துரியோதனன் நம்மளை வஞ்சிக்கிற போது அவள் 100 பேர், நாம் 5 பேர், அது வேற. ஆனால் வெளியாள் உள்ளே வந்துட்டா நாம் 105 பேர்
அதுதான் கூட்டணி தர்மம். விட்டு கொடுக்கக்கூடாது. கர்ணன் விட்டு கொடுத்துட்டு போயிட்டான். அர்ஜுனா, நீ போறையா இல்லை நான் போகட்டுமா அப்படின்னு கேட்டார் தர்மபுத்திரர். கூட்டணி தர்மம் இப்போதான் இல்லை, அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. உடனே அர்ஜுனன் போனான். அந்த சித்திரசேனன் அர்ஜுனனுடைய நண்பன். அவன் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறான், அர்ஜுனா, இவன் என்னோட இடத்துல குடிசை போட்டதுக்காக நான் இவனை இங்கே பிடிச்சிட்டு வரலடா. நீங்கள் கஷ்டப்படுறத ஒரு சாடிஸ்டாக உட்காந்து பார்க்கணும்னு வந்திருக்கான். அது தப்பு இல்லையா? அதை உணர்த்த தான் இவனை நான் இங்கே பிடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான் அந்த சித்திரசேனன். இதுக்காக நீயே சண்டைக்கு வரணும், நான் இவனை விட்டுடுறேன், நம்ம சண்டை போட வேண்டாம் அப்படின்னு விட்டான். துரியோதனனை விட்டுட்டான். அர்ஜுனனுக்கு சில வரங்கள்லாம் வேற கொடுத்தான். நாளைக்கு யுத்தம் வந்துதானா உனக்கு இந்த வரங்கள்லாம் சௌரியமாக இருக்கும் அப்படின்னு தர்மபுத்திரருக்கு நன்றி சொன்னான். இத்தனையும் பார்த்துட்டு இருந்தான் துரியோதனன். பெருத்த அவமானமாக போயிடுத்து, அவனுக்கு அசிங்கமாக போயிடுது. யார் கஷ்டப்படுறத பார்க்க வந்தானோ அவன்கிட்டேந்தே உயிர் பிச்சை வாங்கும்படி ஆயிடுத்தேன்னு வெட்கக்கேடாக போயிடுத்தே, உயிரையே விட்டுடலாம் அப்படின்னு முடிவெடுத்தான். பாண்டவர்கள் பிச்சை போட்ட உயிர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சான். இந்த விஷயத்தில் துரியோதனன்ட்ட ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது பாருங்க. உயிரை விட மானம்தான் முக்கியம் அப்படின்னு நினச்சான். தன்னுடைய இடத்துக்கு வந்தான். அங்கே கர்ணன் உட்காண்டிருந்தான். துரியோதனனுக்கு இந்த கர்ணன் அட்வைஸ் பண்ணுறான், உயிரெல்லாம் விடாதரா துரியோதனா, ஏன்னா பாண்டவர்கள்லாம் உங்களுடைய அடிமைகள். ஒரு தலைவனுடைய உயிரை காக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அது அடிமைகளுடைய பொறுப்பு. அவர்களோட கடமையைத்தான் அவள் பண்ணியிருக்கா. அதனால நீ உயிர் விட வேண்டாம்னு சமாதானப்படுத்தினான். இப்போ இந்த இடத்துல அவனை சமாதானப்படுத்திட்டு ஒரு சபதம் பண்ணுறான். எப்படிப்பட்ட சபதம் பாருங்க. அர்ஜுனனை நான் போரில் கொல்வேன், அவனை கொல்ற வரை பாதவுன தாவையே தாவது யாவன்ன நிகதோர்ஜுன, அர்ஜுனனை கொல்ற வரை பிறரை என் காலை அலம்ப அனுமதிக்க மாட்டேன், எனக்கு பாதை பூஜை பண்ண அலோவ் பண்ண மாட்டேன், எனக்கு பாத பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சபதம். அடுத்த சபதம், கிலால ஜம்ன காதேயம் கரிஷ் ஏச்ச அசுரவிரதம். இது அசுரத்தனமான விரதம். என்ன விரதம்னா, அவனை கொல்ற வரை, அர்ஜுனனை கொல்ற வரை மது மாமிசம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ரெண்டாவது சபதம். அசுரத்தனமான விரதம். மூன்றாவதா, நாஸ்தி பிணைவ பக்ஷ்யாமி யாச்சிதோ ஏனக்கேனச்சித்து, யார் வந்து தானம் கேட்டாலும், இந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட், யார் வந்து தானம் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் தானம் கொடுப்பேன். சூரியனுடைய அம்சம் இருந்ததுனால எல்லாருக்கும் தானம் கொடுப்பேன். தானம் பண்ணினான். தானம் கொடுப்பேன்னு சொன்னால் தானமும் பண்ணினான். அந்த தானம் ஒரு ஏழைக்கோ கஷ்டப்படுறவாளுக்கோ கொடுப்பேன்னு சொல்லி இருக்கணும். ஆனால் இவன் எப்பேற்பட்டவன், டம்பன். யார் வந்தாலும் தானம் கொடுப்பேன்னு சொன்னால், இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்கோ, அதுவே அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்துருத்து. இதோட நுட்பத்தை சொல்ல போகிறேன். இப்போ இவனுடைய நட்பு நல்ல காரியத்துக்கு பயன்படலை, ஆபத்துன்னு வந்தபோது ஓடி போயிட்டான். இவனோட சபதமே இவனுக்கு பாதகமாக முடிஞ்சு போயிடுத்து. யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னு வேற சொல்லிட்டான். இதை பார்த்தான் யாரு, இந்திரன். இதுதான் சாக்கு அப்படின்னு முடிவு பண்ணி, கவச்ச குண்டலங்கள் இருந்தால் இவனை யாராலையும் வெல்ல முடியாது, அதனால என்னுடைய அம்சமான அர்ஜுனனை இவன் போரில் வெல்லணும், இவனை போரில் வெல்லணும் அப்படின்னு நினச்சி கவச்ச குண்டலத்தை வாங்கிடுவோம் அப்படின்னு அவன் வரான். கர்ணனுடைய அசுரத்தனமான சபதம்தான் இதுக்கு காரணமே. இந்திரன் வரப்போறான்னு தெரிஞ்சு போயிடுத்து சூரிய பகவானுக்கு. உடனே அவர் என்ன பண்ணார், தன்னோட பிள்ளை இல்லையா கர்ணன், அங்கேருந்து வந்தார். வந்து சொல்கிறார், கர்ணா,
உன்னோட கவச்ச குண்டலத்தை இந்திரனுக்கு கொடுத்துடாத, அவன் வந்து தானம் கேட்பான், அதை கொடுத்துட்டா யுத்தத்தில் நீ தோற்று போயிடுவ அப்படின்னு அட்வைஸ் பண்ணார். ஏன்னா இவருடைய அம்சமாச்சே அவன், அதனால் அப்படி அட்வைஸ் பண்ணார். ஆனால் கர்ணனுடைய அசுர குணமான டம்பம் தலை தூக்கிறது இந்த இடத்துல. தானம் கேட்டால் கொடுக்காம இருக்க மாட்டேன் அப்படின்னா, யார் வந்து கேட்டாலும் கொடுப்பேன்னு சபதம் பண்ணியிருக்கான் இல்லையா, அதனால நான் தானம் கொடுப்பேன் அப்படின்னுட்டான். சரி ஒழி, ஆனால் இந்திரன் கிட்ட ஒரு சக்தி ஆயுதம் இருக்குது, அதுக்கு வாசவ சக்தி அப்படின்னு பேர். அது இருந்தால் நீ அர்ஜுனனை போரில் வென்றுடலாம், அவனை கொன்னுடலாம், அதனால் அட்லீஸ்ட்டு அதையாவது கேட்டு வாங்கு அப்படின்னு சொன்னான் சூரிய பகவான். சரி அப்படின்னு ஒத்துண்டான் கர்ணன். இந்திரன் வேதம் படித்த பிராமண வேஷத்தில் வந்தான், தானம் கேட்டான், கொடுத்துட்டான். இந்திரனுக்கு ஏன் தானம் பண்ணணும்? இல்லாதவாளுக்கு, ஏழைகளுக்கு, கஷ்டப்படுறவாளுக்கு தானம் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தா இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது இல்லையா? யார் கேட்டாலும் கொடுப்பேன்னு சொன்னதுனால இந்த கஷ்டம் வந்தது. கவச்சத்தை பிச்சு எடுத்து கொடுத்தான், ரத்தம் வந்தது, அந்த காயம் ஆறும்படி பண்ணிட்டான் இந்திரன். குண்டலத்தையும் வாங்கின்னு போயிட்டார். குண்டலம் இருக்கிற வரை யாராலையும் இவனை வீழ்த்த முடியாது. கவச்சத்துக்கு 12 வருஷ வனவாசத்தை அர்ஜுனனை இருக்கும்படி பண்ணிட்டான் கண்ணன். ஆனாலும் இந்திரன் கர்ணனை இன்னும் பலவீனப்படுத்துறதுக்காக அவனுடைய கவச்சத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். இத்தனை பாதகங்கள் ஏற்பட காரணம் என்ன? சபதம்தான் காரணம். துரியோதனனுக்கு உதவிக்கின்னு வந்தான், வந்த இடத்துல கூடவும் இல்லாமல் ஓடி போயிட்டான், போன இடத்துல ஒரு சபதம் வேற பண்ணான். இது எப்பேற்பட்ட பாதகத்தை கொடுத்துடுத்து பாருங்க. கூடா நட்பு கேடா முடிஞ்சுடுத்து. கர்ணன் தன்னோட ஈகோனால, டம்பத்தினால இன்னும் பலகீனனா ஆனான்கிறதையும், இது துரியோதனனை எந்த அளவுக்கு பாதிச்சுதுங்கிறதையும், குருட்சேத்திர யுத்த பூமியில் இந்த நண்பர்களின் நட்பு பாதகமாக முடிஞ்சதையும் நாம் அடுத்த எபிசோடில் அனுபவிப்போம். யாதவ கண்ணனுக்கு மங்களம் பாடி அமைகிறேன். மங்களம் யாதவேந்திராய மகனீய குணாப்தையே வசுதேவ தனூஜாய வாசுதேவாய மங்களம்.